Hello guys, this is VR Boys. Audio Jungle. Audio Jungle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு 2, 3 பேரு என்கிட்ட வந்து தொல்ல பண்ணிட்டே இருக்காங்க. வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனலைசிஸ் பண்ணுங்க, வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனலைஸ் பண்ணுங்கன்ட்டு. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆஸ்திரேலியாவோட பிளேயிங் ஸ்குவாட் வந்திருக்கு. அந்த ஸ்குவாடோட அனலைசிஸ் தான் பண்ண போறோம். வேர்ல்டு கப்புக்கு வந்து நெறைய டீம்ஸ் வந்து அவங்களோட ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் நெறைய டீம் இருக்கு. ஆனா நம்ம ஆஸ்திரேலியால இருந்து போயிடலாம். ஏன்னா வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட்டா தெரியுறாங்க நம்ம கண்ணுக்கு. இந்த வரிசையில ஒரு டாப் 5 டீம மட்டும் நம்ம ஸ்குவாட் அனலைஸ் பண்ணலான்னு நான் நெனைக்கிறேன். ஓகே, நம்ம ஆஸ்திரேலியா ஸ்குவாட் பாத்துரலாம். எப்படி எடுத்திருக்காங்க. ஓகே, அப்படியே ஸ்குவாடு நான் படிச்சுட்டே வரேன். யார் யார் இருக்காங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து மிச்சல் மாஸ் வந்து கேப்டன். அப்புறம் சேவியர் பேர்லெட், கூப்பர் கான்லி, ஆ பேட் கமின்ஸ், டிம் டேவிட், கேம்ரோன் கிரீன், நேத்தன் எல்லிஸ், ஜாஷ் ஏசல்வுட், டிராவிஸ் ஹெட், ஜாஷ் இங்கிலீஷ், ஆ மேத்யூ குனமன், கிளென் மேக்ஸ்வெல், மேத்யூ ஷாட், மார்கஸ் டானிஸ், ஆடம் ஜாம்பா. யார்ப்பா விசி? விசி பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாரை பத்தி? வைஸ் கேப்டன்பா, வைஸ் கேப்டன். வைஸ் கேப்டன் ஐ திங்க் பேட் கமின்ஸ். இன்னொன்னு வந்து மிச்சல் மார்ஸ். மிச்சல் மார்ஸ் மிச்சல் கேப்டன், மார்ஸ் தான் பேட் கமின்ஸ் கேப்டன். வைஸ் கேப்டன். பேட் கமின்ஸ் வைஸ் கேப்டனா இருப்பாரு. அவர் ஃபிட்டா இருந்தா. ஓகே, இந்த ஓகே. ஸ்குவாட பத்தி சொல்லணும்னா, சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல மேட்சஸ்ல நடக்கறனால எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸை இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. எப்பவுமே ஆஸ்திரேலியா டீம் வந்து ஒரு ஐசிசி டூர்னமெண்ட் உள்ளாடி போகும்போது, முக்கியமா T20 வேர்ல்டு கப் போகும்போது இவ்வளவு ஸ்பின்னர்ஸோட உள்ளாடி போக மாட்டாங்க. என்ன கேட்டீங்கன்னா, அந்த குனே மேன் எல்லாமே வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு தகுந்தாப்புல எடுத்த பிளேயர். அந்த சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ் நடக்காம ஒரு இங்கிலாந்து மாதிரி, ஒரு நியூசிலாந்து மாதிரி, ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான கண்டிஷன்ஸ்ல T20 வேர்ல்டு கப் நடந்துருந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த பிளேஸ்ல வந்து ஒரு பென் டாசிஸ்க்கு போயிருப்பாங்க, இல்ல வந்து ஸ்பென்சர் ஜான்சன்ஸுக்கு போயிருப்பாங்க. இது இந்தியன் ஸ்ரீலங்கால எல்லாம் நடக்கிறனால தான் ஸ்பின்னர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் சர்ப்ரைஸ்லி மேக்ஸ்வெல் இருக்காருல்ல, அவரு ரீசெண்டா பெருசா ஃபார்ம்ல எதுவுமே இல்ல. மேக்ஸ்வெல் உள்ளாடி கொண்டு வந்திருக்காங்க. அவரு தடவுறாரு நின்னுகிட்டு. அவருக்கு சரியா பேட்லயும் படல. ஐ திங்க் அந்த ஆஃப் ஸ்பின்னுக்கு ஏத்தது, அந்த ஆஃப் ஸ்பின்னுக்காக தான் அவர் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அவரோட பேட்டிங்கை பார்த்து அவர் எடுத்திருக்க மாட்டாங்க. அவர் ரீசெண்ட் டைம்ஸா எதுவுமே பண்ணல. இன்னொன்னு ஜாஸ் இங்கிலீஷுமே இருக்காரு. என்ன கேட்டீங்கன்னா, அவரு எனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கு, நான் வேர்ல்டு கப் வரமாட்டேன்னு சொல்ல போறாரு என்னமோ. இல்ல, எனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட் இருக்கு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல போறாரு என்னமோ. எப்படி பஞ்சாப் கிங்ஸுக்கு அல்வா கொடுத்துக்கிட்டு LSG போய் ஜாயின் ஆன மாதிரி. இங்கிலீஷ் இல்ல அந்த நேஷனுக்குன்னு அப்படி சொன்னாருன்னா டீம் ஸ்குவாட்லயே எடுக்க மாட்டாங்களே. பார்க்கலாம். இல்ல சொன்ன எடுத்து பாருங்க. இல்ல சொன்ன அந்த மாதிரி ஒரு ஆர்டிகல் மட்டும் வெளியில வந்துச்சுன்னா, ஜாஸ் இங்கிலீஷ் நாட் அவைலபிள் பிகாஸ் ஹி ஹஸ் ப்ரீ வெட்டிங் ஷூட். ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் போடணும், வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல பார்க்க முடியாது. அப்படி நெக்ஸ்ட் ஏகப்பட்ட இன்ஜுரிஸ். அந்த ஸ்குவாட நீங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஜுரிஸ் இருக்கும். ஒரு பேட் கமின்ஸ் இன்னுமே அவரோட ஸ்கேன் டெஸ்ட் கரெக்டா வெளியில வரல. ஜனவரி எண்ட்ல தான் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து டிம் டேவிட் இன்ஜுரியில இருக்காரு, BBL இருந்து வெளில வந்துட்டாரு. மிச்சல் மார்ஸ் இன்ஜுரி கன்சர்ன், கேமரன் கிரீன் இன்ஜுரி கன்சர்ன். அதுக்கப்புறம் வந்து யாரு, ஜாஸ் இங்கிலீஷுமே ஒரு இன்ஜுரி கன்சர்ன் தான். அவர் ப்ரீ வெட்டிங் ஷூட் போறனா இப்போ வந்தாலும் அவர் இன்ஜுரிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குதாங்க. ஸோ ஒரு 5 பிளேயர்ஸ் இன்ஜுரியில இருக்காங்க. பிளேயிங் லெவலில் ஆடக்கூடிய ஒரு 5 பிளேயர் இன்ஜுரியில இருக்கிறனால என்ன கேட்டீங்கன்னா, ஒருத்தர் விக்கெட் ஆனாலும், ஒருத்தர் வந்து போனாலுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, ஆஸ்திரேலியன் டீம் வந்து எப்பவுமே எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸுக்குமே சிமிலர்லி இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு புது பிளேயர்ஸ் உருவாக்கலையோ, இன்னுமே அவங்க வந்து ஹேசல்வுட், கமின்ஸ், நல்ல மிச்சல் ஸ்டார்க் இல்ல, இல்லைன்னா கண்டிப்பா அவரும் இருந்திருப்பாரு. அவர் ரிட்டையர் ஆனதால யாரும் முன்னாடி கொண்டு வரல. இந்த 3 பிரீமியம் பவுலர்ஸ் தவிர வேற யாருமே ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபெயில் ஆயிட்டாங்களோ. எப்படி இந்தியன் டீம் வந்து ஒரு ஹரிஸ் ராணாவை இப்படி புதுசா ஃபார்ம் பண்ணிருக்காங்க, ஒரு ஹர்ஷித் உள்ள கொண்டு வந்திருக்காங்க, இப்படி ஒரு முகம் சமி எல்லாம் தூக்கி போட்டுட்டு, அந்த மாதிரி இவங்க ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்பேஸுக்கு போகலையோ. அடுத்த ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் யாரு? எனக்கு அதான் கேள்வியா இருக்கு. ஆஸ்திரேலியா டீம் கிட்ட நெக்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் யார் அந்த ஸ்பாட்டை ஃபில் பண்ண போறா? இப்பவே ரெடி பண்ணி ஆகணும். ஒரு லான்ஸ் மோரிஸ் இருக்காரு, பென் டாசிஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் ஓகே அப்பப்போ வந்துட்டு இருக்காரு. இன்ஜுரி கன்சர்னால அவருமே டீம்ல இல்ல. ஐ திங்க் அவரு செலக்ட் ஆகாத காரணமே ஒரு இன்ஜுரி கன்சர்ன் நினைக்கிறேன். இன்னொன்னு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா, எப்பவுமே எல்லா ஐசிசி டோர்னமெண்ட்ஸுமே இவங்க வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருப்பாரு. யாரு, மிச்சல் ஸ்டார்க். இந்த லிஸ்ட்ல லெஃப்ட் ஆர்ம் சீமரே கிடையாது. சோ என்ன கேட்டீங்கன்னா, அவங்க ஏதோ மிஸ் பண்றாங்க. பார்க்கணும். ஒரு ஒரு இன்ஜுரி, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கரெக்டா இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஷிப் இருக்கும்போது அவங்க டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த வாட்டி எக்கச்சக்க ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. ஆனா டெலிவரி பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு என்ன கேட்டீங்கன்னா குன்னமேனுக்கு பதிலா ஒரு பென் டாசிஸ் உள்ளாடி கொண்டு வந்திருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கூப்பர் கான்லி ஸ்பின்னர் இருக்காரு, மேக்ஸ்வெல் ஸ்பின்னர் இருக்காரு, மேத்யூ ஷாட் ஸ்பின்னர் ஆயிருக்காருங்க, ஆடம் சாம்பா இருக்காரு, டிராவிஸ் ஹெட்டுமே தேவைப்பட்ட போடலாம். ஸோ
ஒரு ஒரு பேக்கப்புக்காச்சும் ஒரு தேவைப்பட்டா இறக்கலாம் அப்படிங்கிற காரணத்துல பென் டாசிஸ் உள்ளாடி கொண்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸ்டில் ஜனவரி 31 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஐசிசிஐ. நீங்க அதுக்குள்ளாடி எந்த பிளேயரை சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் T20 வேர்ல்டு கப்புக்கு. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாதுன்ட்டு. ஒருவேளை பேக் கமின்ஸோட ஃபிட்னஸ், டிம் டேவிடோட ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கார்த்தி நீ சொல். ஆக்சுவலி நீங்க டெவலப் பண்ணலன்னு சொல்றீங்க, அவங்க டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த இதுல வந்தது தான் ஜேவியர் பேட்லெட்லாம் வந்து இப்ப எப்படி ஐபிஎல் ஹர்ஷித் ராணா வந்தாரோ அதே மாதிரி பிபிஎல்ல வந்து பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான லைன் அண்ட் லென்த், அந்த ஸ்பீடு அக்யூரசி எல்லாம் வச்சுட்டு தான் ஜேவியர் பேட்லெட் உள்ள தருவாங்க. அவர் வந்து இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன பென் ராஷியஸ் வேணா எங்கன்னா உள்ள எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த ஒரு ஸ்பாட் தான் எனக்கு கொஸ்டினா இருக்குது. மேத்யூ ஷாட்டை இவங்க எங்க ஆட போறாங்கன்னு எனக்கு டவுட் இன்னும் கூட இருக்கு. ஏன்னா ஸ்டாய்னிஸ் எல்லாம் இருக்கும்போது மேத்யூ ஷாட்ல உள்ள வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த பிளேஸை வந்து டிராஷியஸ்கோ ஆர் வேற ஏதாவது சம் அதர் பிளேயர்ஸ்க்கு கொடுத்துருக்கலாம். ஈவன் வேற ஏதாவது இன்னொரு ஒரு பேட்டர் கூட கொடுத்துருக்கலாம், பியூர் பேட்டர், அவுட் அண்ட் அவுட் பேட்டருக்கு. ஏன்னா நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் போகிறது வந்து ரொம்ப ரிஸ்க். ஒரு டாப் 4 பேட்டர் வந்து பேட்டிங் ஆடணும், ஒரு 2 பேர் 3 பேர் ஆல்ரவுண்டர் இருக்கணும். அதான் கரெக்டான காம்பினேஷன் 2020 பொறுத்த வரைக்கும். உங்க நம்பர் 6, நம்பர் 7, நம்பர் 8 இது ஆல்ரவுண்டர்ஸா இருக்கலாம். அது வரை டாப் 5 வந்து ஒரு பேட்டிங் 4 பேட்டர் ஒரு கீப்பர் இருந்தா கரெக்டா இருக்கும். ஒரு 2 பேர் பார்ட் டைம் இருந்தா ஒரு காம்பினேஷன் செட் ஆகும். ஆனா இவங்க எல்லாமே ஆல்ரவுண்டர்ஸா வராதுனால மேத்யூ ஷாட்ல எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள ஜாஷ் ஹேசல்வுட் வர இன்ஜுரி, அதுவும் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. ஜாஷ் ஹேசல்வுட் இன்ஜுரி, பேட் கமின்ஸ் இன்ஜுரி, டிம் டேவிட் 3 பேருமே சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ். அவங்க எப்போ ஃபிட்னஸ் வராங்களோ அப்பதான் வந்து இது இந்த இப்போ நம்ம இங்க போட்ட ஸ்குவாட் வந்து ப்ரொவிஷனல் ஸ்குவாட் தான், இது ஃபைனலைஸ் ஸ்குவாடு கிடையாது. இதுல வந்து சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அது வந்து இன்ஜுரி பொறுத்து டிம் டேவிட் வருவாரா இல்ல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா அது ஒரு பேட்டர் வர போறாரா அப்படின்னு பார்க்கணும். பேட்டர் வர மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு மேட் ரின்ஷாவ், அவர் பிபிஎல் விளையாடிட்டு இருக்காரு. மேட் ரின்ஷாவ் நல்ல பிளேயர், லெஃப்ட் ஹேண்ட்ல மிச்சல் மார்ஷ் ஆடுற மாதிரி இருக்கும். நல்ல பவர் எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர். அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி, சப்போஸ் டிம் டேவிட் வரலன்னா. இல்ல நீங்க மேத்யூ ஷாட் எங்க ஆட வைக்கீங்கன்னு கேட்டீங்கல்ல, அவங்க வந்து மேக்ஸ்வெல்ல பார்த்து பயந்து தான் மேத்யூ ஷாட்டை பேக்கப்பா வச்சிருக்காங்க உள்ளாடி. டக்குன்னு அவர் வந்து ஃபெயில் ஆனாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாஸ் இங்கிலீஷா வந்து கொஞ்சம் கீழே ஆட வச்சுட்டு மேத்யூ ஷாட்டை 1-1 ஆட வைப்பாங்க. மிச்சில் மார்ஸ், டிராவிஸ் குட் ஓப்பனிங் பண்ணுவாங்கன்னா அந்த யாரோட ஸ்பேட்டும் பெருசா மாறாது. டிம் டேவிட் டவுன் ஆர்டர்ல போயிடுவார், அவர் அங்கதான் ஸ்ட்ரென்தன் பண்ணுவாரு. அந்த வகையில மேக்ஸ்வெல் போயிடுவாரு. நம்பர் 3ல வந்து மேத்யூ ஷாட் உள்ளாடி வந்துருவாரு. அந்த பவர் பிளே இந்த ஆஃப் ஸ்பின் ஆப்ஷன் கொடுப்பாரு. அந்த ஒரு வியாலி விக்கெட் பவர் பிளேல விழுந்துச்சுன்னா உள்ளாடி வந்து அடிப்பாரு. ஸோ எங்கேயுமே மேத்யூ ஷாட் ஒரு ரீசனபிளா நல்லா பண்ணிட்டு இருக்கிறனால தான் உள்ளாடி கொண்டு வந்திருக்காங்க. டீம்ல ஒரு கண்டிப்பா ஒரு கேரண்டீடான ஒரு பேலன்ஸ் கொடுப்பாரு அவர் வந்தாருன்னா உள்ள 2 பக்கம் போத்து பவுலிங் அண்ட் பேட்டிங்கும். எக்கச்சக்க லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய ஒரு பிளேயர் வேணுவாங்க. கூப்பர் கான்லி எங்க தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம பார்த்தாகணும். ஏன்னா அவர் வந்து T20ல இது வரைக்குமே இன்டர்நேஷனல்ஸ்ல ப்ரூவ் பண்ணதில்லை. ஓடிஐல இந்தியா கூட ஒரு நல்ல ஒரு மேட்ச் வின்னிங் நாக் ஆடினாரு. ஆனா இன்னுமே இன்டர்நேஷனல் ஆஸ்திரேலியா T20ல வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இன்னும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. அவரோட ஸ்டாட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கூப்பர் கான்லி இன்னும் பெருசா பண்ணல. அவருக்குமே ஒரு டெஸ்டட் பீரியட் தான். ஸ்ட்ரைட்டாவே 11ல இடம் கொடுப்பாங்களா, ஒரு மேட்ச் பை மேட்ச் பார்த்தாகணும் வெயிட் பண்ணி. இன்னொன்னு இன்ஜுரி ஒரே ஒரு ப்ராப்ளம். அந்த இன்ஜுரி கன்சர்ன் இல்லைன்னா இந்த டீம் நல்லா பண்ணுவாங்கன்னு தோணுது. இன்னொன்று டூ மச் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. மிச்சல் ஓவன் எதுக்கோ எனக்கு இன்னும் டவுட்டா இருக்கு. மிச்சல் ஓவன் இன்னும் இந்த டீம்ல இருக்காரு, அது பார்த்தாகணும் என்னங்கிறது. சாரி, மிச்சல் ஓவன் இல்லையா? ஆக்சுவலி மிச்சல் ஓவன் இல்ல, அந்த மிச்சல் ஓவன் எடுத்துட்டு வந்திருக்கலாம். அந்த நான் தான் சொல்றேன், மேத்யூ ஷாட் பிளேஸ்ல ஒரு மிச்சல் ஓவன் வந்திருந்தா ஒரு ஸ்டாய்னிஸ்க்கு பேக்கப்பா இருந்திருக்கும். ஏன்னா மிச்சல் ஓவனும் பாத்தீங்கன்னா டவுன் தி ஆர்டர் வந்து நல்லா ஹார்ட் ஹிட்டிங் பண்ணுவாரு. டிம் டேவிடோட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கும் அவர் வந்து ஓரளவுக்கு சூட் ஆவாரு. அந்த பொசிஷன்ல வந்து ஆட வச்சுட்டு இங்கிலீஷை கொஞ்சம் மேல ஆட வச்சா அவர் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவரோட அந்த ஸ்லாக் ஸ்வீப் அண்ட் டவுன் த ட்ராக் அந்த ஷாட்ஸ்லாம் வந்து வெளியில வரும். அவர் கீழே ஆட வச்சா கொஞ்சம் 2 பால் தான் ஆடுவார். அதான் பிரச்சனை, ஜாஷ் இங்கிலீஷ் பிரச்சனை. இல்ல என்ன ப்ரோ, இவங்க சப்போர்ட்டிங் கண்டிஷன்ஸ்ல ஆடுறாங்க, அதனால மிச்சன் ஓவனை எடுத்துட்டு வரல. ஏன்னா அவர் ஸ்பின்னுக்கு தடவுவாரு, பெருசா ஸ்பின் பெருசா கிட் பண்ண மாட்டாரு. ஒரு ஆஸ்திரேலியால, ஒரு இங்கிலாந்துல, ஒரு நியூசிலாந்து நடந்திருந்தா கண்டிப்பா உள்ளாடி வந்துருப்பாரு டீம்ல. இது ஸ்ரீலங்கா இந்தியால நடக்கிறதுனால அவரை கொண்டு வர முடியல. உள்ள கொண்டு வந்தா அதுக்கு பதிலாக தான் அவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி கூப்பர் காலனி மேத்யூ ஷாட்டுக்கு போயிருக்காங்க ஒரு ஆஃப் ஸ்பின்னிங் ஆப்ஷனுக்காக. அதுக்காக ஓகே, இப்போ இந்த டீமோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இந்த டீம் வச்சு என்ன ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண முடியும் இந்தியா ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் T20ல? என்ன ஸ்ட்ரென்த் என்னன்னு கேக்குறீங்களா ப்ரோ? இதை வச்சு என்ன ஸ்ட்ரென்த் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த டீமை வச்சு. இந்த டீமோட மெயின் ஸ்ட்ரென்த்தே ஓப்பனிங் தான் ப்ரோ. ஓப்பனிங் வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங்காக இருக்க போகுது என்ன கேட்டிங்கன்னா. ஒரு இந்தியா அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் மாதிரி இவங்க 2 ரொம்ப டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனராக தான் இருக்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து மிடில் ஆர்டர் வந்து நல்லாவே ஃபயர் பவர் இருக்கு. மேக்ஸ்வெல் மட்டும் தான் ஒரு கன்சர்னா இருப்பாரு. டிம் டேவிட் ஃபிட்னஸா வந்தாருன்னா மிடில் ஆர்டருமே ரொம்ப நல்ல ஃபயர் பவரா இருக்கு.
அந்த ஒரு பவுலிங் எனக்கு அவங்க இன்ஜுரியில இருக்கிறனால எனக்கு இன்னுமே அந்த அது மட்டும் ஒரு வீக்னஸா தெரியுது. பாசிட்டிவ்னு கேட்டீங்கன்னா ஓப்பனிங்கும் அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்ஸும் பாசிட்டிவா தோணுது. வீக்னஸ் நெகட்டிவிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பவுலிங் சைட சொல்லுவேன். பேட் கமின்ஸ் 100% ஃபிட்டா இருந்தா ஓகே. ஜாஸ் ஹேசல்வுட்டுமே ஃபிட்டா இருந்தா ஓகே. இல்லனா அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மிச்சல் ஸ்டார்க் மாதிரியான ஒரு பிளேயரா மிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமிங் இல்ல. மிச்சல் ஸ்டார்க் கிட்ட வேணா கேட்டு பார்க்கலாம். மறுபடியும் ரிட்டயர்மெண்ட்ட வாபஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அதான் ஜான் 31 வரையும் ஆப்ஷன் இருக்குல்ல அவங்களுக்கு. பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து அதுக்கு பெஸ்ட் எப்போ கொடுத்துருக்காங்க மேட்ச் கப்பல் எப்போ வின் பண்ணியிருக்காங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் மாதிரியான ஒரு காலத்துல வந்து மிச்சல் ஜான்சன் அதுக்கப்புறம் வந்து மிச்சல் ஸ்டார்க் அந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இருக்கும்போது அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த டீம்ல. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் டைம் ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு லெஃப்ட் ஆர்ம் சீமர் இல்லாம போறாங்க. பார்ப்போம் வெயிட் பண்ணி. போய் காட்டி அவங்களோட ஸ்ட்ரென்த் உன்னை பொறுத்த வரையும். வீக்னஸே அப்படியே சொல்லிடு. அலசன் ப்ரோ சொல்லிட்டாரு. இவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து முதல்ல ஸ்ட்ரென்த் சொல்லிடுறேன். இவங்களோட ஸ்ட்ரென்த்தே வந்து இவங்க ஆல்ரவுண்டர்ஸ் தான். இவங்க ஆல்ரவுண்டரை வச்சு ஸ்குவாடை விளாடலாம் எனக்கு தெரிஞ்ச அழகா. எங்கன்னா வந்து கிரீன் விக்கெட் தராங்க. சப்போஸ் ஸ்ரீலங்காவில் ஆடும்போது நான் சொல்றேன், இவங்க ஸ்ரீலங்காவில் தான் மோஸ்ட் ஆடுறாங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் லீக் ஃபேஸு அந்த 3 டீம்ஸோட அங்க வந்து எங்கன்னா கிரீன் டாப் இல்ல கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, கொஞ்சம் அசோசியேட் நேஷன் அந்த மாதிரி இருந்தா இவங்க வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு போக வேண்டாம். ஏதாவது ஒரு மேட்ச் மட்டும் போயிட்டு மீதி 2 மேட்ச் அவங்கள வந்து ஹெவி டிஃபீட் ஒன்று கொடுத்தா இவங்களுக்கு வந்து அடுத்த ஃபேஸ்க்கு போகும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த நெட் ரன் ரேட்டும் சரி, அந்த இதுவும் சரி. ஸோ இவங்க ஆல்ரவுண்டர்ஸ் தான் இவங்களோட ஸ்ட்ரென்த். இவங்களோட வீக்னஸ் கேட்டீங்கன்னா இவங்க கிட்ட ஒரு அவுட் அண்ட் அவுட் பேட்டர் மிஸ்ஸிங்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் பியூர் பேட்டர் ஒருத்தர் மிஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அந்த மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு டிம் டேவிட் அளவுக்கு பவரா ஒரு ஹிட் பண்ற ஒரு பிளேயர் மிஸ்ஸிங்கோ. அது மட்டும் தான் இவங்களோட வீக்னஸ். மிடில் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் வீக்னஸா இருக்கு ஆஃப்டர் டிம் டேவிட்க்கு அப்புறம். இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸ், பட் அவங்களால பவரா ஹிட் பண்ண முடியுமா அதுதான் எனக்கு டவுட் இருக்கு. மிடில் ஆர்டர் இருக்காங்க ப்ரோ. டாய்னிஸ் இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல் எனக்கு ஓகே. மேக்ஸ்வெல் ஆடலனா அங்கேயுமே வந்து ஒன் டவுன்ல மேத்யூ ஷாட் ஆட வச்சுக்கிட்டு கீழே இன்னுமே அவங்களோட மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ணலாமே. ஜாஸ் இங்கிலீஷ் எல்லாம் டவுன் தி ஆர்டர்ல வருவாரு. கேமரான் கிரீன் இருக்காங்க. மிடில் ஆர்டர் ரொம்ப நல்லா தான் இருக்குது ப்ரோ. நம்ம இல்லைன்னு சொல்றோம். அந்த பவர் ஹிட்டிங் இருக்குதாங்க. மிச்சில் ஓவனை கொண்டு வந்திருக்கு. ஆனா வந்து இந்த சப்கான்டினென்ட் சென்ஸுக்கு அவர் ஏன் செட் ஆக மாட்டார். அதனாலதான் மேத்யூ ஷாட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் நிறைய இருக்கிறதுனால தான் அவன் அப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்ல அது ஒரு பாயிண்ட் நீங்க சொன்ன இன்ஜுரி கன்சர்னு. டிம் டேவிட் வந்து குரூஷியலான ரோல் பிளே பண்ண போறாரு. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் வந்து போலிங் அட்டாக்க பயப்பட வைப்பாரு. மற்றபடி ஸ்டாய்னிஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுவாரு தெரியும் நம்மளுக்கு. ஸ்டாய்னிஸால வந்து ஒரு 15 பால் 40 அடிக்க முடியும். அவர் டிபெண்டபிள் தான். மேக்ஸ்வெல்லும் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஓவர் ஆஃப் ஸ்பின் போட்டு அவர் தான் ஆட வைப்பாங்க. சப்போஸ் டேவிட் இல்லைன்னா மேக்ஸ்வெல் தான் அவங்க கன்ஃபார்மா போவாங்க. அவங்களோட ஸ்பின் காம்போ எப்படி இருக்கும்னா ஆடம் ஜாம்பா மேக்ஸ்வெல் இதை வச்சுட்டு போவாங்க. கூட வந்து தேவைப்பட்டா அந்த கூப்பர் கானலி 11ல ஆட வச்சுட்டு அவரை ஒன் டவுன் தள்ளிட்டாங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை கடிச்சிரும். நீங்க மேத்யூ குனமனா ஆட தேவையில்ல. அவுட் அண்ட் அவுட் ஸ்பின்னர் தான் அவரு. ஸோ கூப்பர் கானலி இந்த மாதிரி 3 ஸ்பின்னர் ஆடிட்டு 3 குவிக்ஸ் யார் ஆடுவாங்கன்னா பேட் கமின்ஸ், ஹேசல்வுட் அண்ட் நேத்தன் எல்லிஸ் 3 குவிக்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ் கவர் ஆயிடுச்சு. தேவைப்பட்ட டிராவிஸ் ஹெட் 7th போலிங் ஆப்ஷன் வரும். ஸோ இவங்களுக்கு வந்து போலிங் அட்டாக் பொறுத்த வரைக்கும் சூட்டட் தான். அவங்க அந்த அவுட் அண்ட் அவுட் பேட்டர் எப்படி யூஸ் பண்ண போறாங்க அந்த டேவிட் பிளேஸ்ல. மேக்ஸ்வெல் கிளிக் ஆகணும் டேவிடோட பிளேஸ்ல. கிளிக் ஆச்சுன்னா வேற மாதிரி தெரிவாங்க இந்த டீம். சூப்பர் 8s வரும்போது நான் சொல்றேன். லீக் இது விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஒரே ஒரு டஃப் டீம்னா ஸ்ரீலங்கா தான். ஏதாவது ஒரு ஹோம்ல ஆடுறதுனால ஸ்ரீலங்கா தான் ஏதாவது டஃப் கொடுக்கணும். அது நம்ம ஃபிக்சர்ஸ் வரும்போது அப்படியே போட்டுருங்களா பாத்துக்கலாம். ஓகே, ஃபிக்சர்ஸ் போடுறேன். ஃபெப்ல வந்து அவங்க ரவுண்ட் 1ல என்ன பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபெப் 11ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வெனஸ்டே மேட்ச் நம்பர் 14 ஆஸ்திரேலியா விசஸ் அயர்லாண்டு. அதுக்கப்புறம் வந்து ஃபெப் 13ல வந்து ஆஸ்திரேலியா விசஸ் ஜிம்பாவே. இந்த 2 மேட்ச் வந்து ஃபெப் 11 அண்ட் 13ல நடக்குது. இதுக்கப்புறம் என்ன மேட்ச் நடக்குதுன்னா ஃபெப் 16ல வந்து ஆஸ்திரேலியா விசஸ் ஸ்ரீலங்கா. அப்புறம் ஃபெப் 20ல வந்து ஆஸ்திரேலியா விசஸ் ஓமன். எனக்கு தெரிஞ்சு இதுல ஸ்ரீலங்கா தான் அவங்க குரூப்லயே கொஞ்சம் பயங்கரமான ஆளா இருப்பாங்க. மிச்சம் எல்லாமே குழந்தை பசங்க மாதிரி இருக்காங்க. ஓகே, நீங்க சொல்லுங்க. அவங்க எல்லாமே ஸ்ரீலங்கா தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, கொலம்போ கேண்டி. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எலிஸ் ஆட மாட்டாரு அவங்க பிளேயிங் 11ல. மேபி குனமேன தான் ஆட வைப்பாங்க. 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட தான் போவாங்க. யாரோட? ஜாஸ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ், மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஆஸ்திரேலியா டெத் பவுலிங் ரொம்ப நல்லா போடுவாரு. ஸோ எலிஸை பெஞ்சின் பண்ணிக்கிட்டு குனேமேனுக்கு போவாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கால வந்து ஸ்பின் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஸ்பின் ஸ்ட்ரென்தனா இருக்கிற டீம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதனாலதான் இவ்வளவு ஹெவியோட ஆஸ்திரேலியா போயிருக்காங்க ஸ்பின்னர்ஸ்க்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல எலிஸ் வந்து எல்லா மேட்சும் ஆட மாட்டாரு. அவருக்கு பதிலா ஒரு பேட் கமின்ஸ் இன்ஜுரி ஆயிட்டாருன்னா எலிஸ் எல்லா மேட்சும் ஆடுவாரு. இல்ல பேட் கமின்ஸ் இருக்காரு, எலிஸ் இருக்காருன்னா எலிஸ் எல்லா மேட்சும் ஆட மாட்டாரு. ஏன்னா ஒரு ஃப்ரண்ட் ரன்னர் பவுலரா ஒருத்தர் வேணும் இல்ல பவர் பிளேல போடுறதுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல பேட் கமின்ஸ் இருந்தா எலிஸ் வந்து எல்லா மேட்சும் ஆட மாட்டாரு. அந்த மாதிரி. ஸோ ஸ்ரீலங்கா ஆடுறதுனால ஸ்பின் டாமினேஷன் அங்க இருக்கும் கண்டிப்பா.
என்ன கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா மட்டும் தான் ஒரு டப் டீம் ஆயிருக்கும் அவங்களுக்கு. மற்றபடி அயர்லாந்து இந்த டீம் எல்லாமே வந்து அவங்க வின் பண்ணி வந்துருவாங்க. அதான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து எந்த பிளேயர் ஆட வச்சாலும் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு மேட்சஸ்ல. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டஃப்லாம் இருக்காது. ஸ்ரீலங்கா கூட நம்ம டஃப்னு சொல்றோம், ஆனா அவங்கலாம் வந்து பவர் கேம் கிடையாது. அந்த பத்தும் நிசாங்கா, குசால் மெண்டிஸை தூக்கிட்டீங்கன்னா அந்த டீம்ல ஜிடிக்கு நம்ம பேசுவோம்ல எப்படி டாப் 2 டாப் 3 கழட்டினா காலின்ட்டு, அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காக்கும். ஸ்ரீலங்காக்கு வந்து மிடில்ல வந்து குசால் பெரேரா ஒருத்தர் அடிப்பாரு, குசால் மெண்டிஸ் அண்ட் பத்தும் நிசாங்கா, அவங்க தான் 3 பேர். இவங்க 3 பேர் அடிச்சா ஒரு 180 வருவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் இதுவாயிடுவாங்க. அவங்க ஸ்ரீலங்கா ஸ்பின்னர்ஸ் கூட அந்த அளவுக்குலாம் வந்து முன்ன மாதிரி இல்லைல்ல. வணிந்து வசரங்க நீங்க சொல்லலாம், தீக்ஷனா வந்து 7 ரன்ஸ் பர் ஓவர் போட்டு போயிடுவார், விக்கெட் எடுக்க மாட்டார், ஒரு விக்கெட் எடுப்பாரு மேட்சுக்கு. அசரங்கா மட்டும் தான் ஒரு த்ரெட்டா இருப்பாரு. மற்றபடி ஸ்பின்னர் யாரும் இவங்க கிட்ட அந்த அளவுக்கு டாமினேட் பண்ற அளவுக்கு யாருமே இல்லை. ஆல்ரவுண்டர்ஸும் யாரும் கிடையாது அந்த அளவுக்கு. அதுதான் பிரச்சனை இவங்களுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியாவுக்கு என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செம ஈஸியா இருக்கும். சூப்பர் 8 வரும்போது தான் அவங்களோட ரியல் சேலஞ்சு அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கதான் நேதன் எல்லிஸ் எப்படி யூஸ் பண்ண போறாங்க, எந்தெந்த ஓவர்ஸ்க்கு அவரை வச்சுக்க போறாங்க. கமின்ஸ் ஹேசல்வுட்டை வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணிட்டு ஒரு ஓவர் 2 பேருக்குமே ஒரு ஓவர் தான் டெத்ல தரணும். 2 ஓவர் போட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதான் பிரச்சனை. ஏன்னா ஒரு ஓவர் வந்து காஸ்ட்லியா ஒரு 18-20 ரன்ஸ் போயிடுச்சுன்னா அந்த ப்ரெஷர் வந்து அப்படியே ரிலீஸ் ஆயிடும் தான். ஒரு மொமெண்டம் அப்படியே ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ எல்லிஸை வந்து இவங்க 2 பேருக்கும் ஒரு இதுவா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, அப்படியே பிளேயிங் 11 போயிடலாமா? ஓகே, நீங்க உங்க பிளேயிங் 11 சொல்றீங்களா? அப்படியே ரொம்ப ஃபயரான ஒரு இதுதான். Jan 31 வரையும் பார்க்கலாம் அவங்க அவங்களோட இன்ஜுரி கன்சர்ன் பொறுத்து அவங்க யாரையாவது சேஞ்ச் பண்றாங்களான்ட்டு. பட் இருந்தாலும் நம்ம ப்ரீ அனலிசிஸ் தானே பண்றோம். பிளேயிங் 11 சொல்லிருங்க. என்னோட பிளேயிங் 11 வந்து டிராவிஸ் ஹெட், மிச்சல் ஓப்பனிங் பண்ணுவாங்க. 1-1ல வந்து ஜாஸ் இங்கிலீஷ் வருவார். நம்பர் 4ல வந்து கேமரான் கிரீன், நம்பர் 5ல வந்து டிம் டேவிட், நம்பர் 6ல வந்து மேக்ஸ்வெல், நம்பர் 7ல வந்து ஸ்டாய்னிஸ், நம்பர் 8ல வந்து பேட் கமின்ஸ், நம்பர் 9 வந்து நேத்தன் எலிஸ். நேத்தன் எலிஸ் எல்லா மேட்ச் ஆட மாட்டாரு. ஸ்பின் ட்ராக்னா மேத்யூ குனமேன் வந்துருவார் உள்ளாடி. நம்பர் 10 வந்து நான் வந்து ஆடம் ஜாம்பா, நம்பர் 11 வந்து ஜாஸ் கீசன். மேக்ஸ்வெல் ஃபெயில் ஆனா கூப்பர் கானலி ஆர் மேத்யூ சாட்டர் 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வந்துருவாங்க. அந்த டீமோட லெஃப்ட் ஹேண்டர்ஸா ரைட் ஹேண்டர்ஸா யார் அதிகமா இருக்காங்கிறத பார்த்துட்டு யாரோ ஒரு ஆள் வந்துருவாங்க. மேக்ஸ்வெல் ஃபெயில் ஆனார்னா ஆப்போசிட் டீமை பார்த்துட்டு எந்த டீம் கூட ஆட போறாங்கன்ட்டு. இப்போ இங்க என்ன பிரச்சனைனா பேக்கப் விக்கெட் கீப்பிங் யாருமே இல்லை. அலெக்ஸ் கேரி ஏன் எடுக்கல, என்னோட ஜாஸ் பிலிப்பி ஏன் எடுக்கல அப்படிங்கிற கேள்வியுமே இங்க இருக்குது. அதையுமே நம்ம பார்த்தாகணும் இங்க. ஆமா, ஜாஷ் இங்கிலீஷ் தான். ஆமாமா, இப்பதான் பார்த்தேன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான். வேற யாரு விக்கெட் கீப்பிங் பண்ணுவா? பேக்கப் விக்கெட் கீப்பர் யாருமே இல்லையே. டிராவிஸ் கெட்டெல்லாம் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு. டிராவிஸ் கெட் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவர் வந்து க்ளவுஸ் போட்டு ரொம்ப காலம் ஆச்சு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா பிளேயிங் லெவலில் ஜாஸ் இங்கிலீஷ் ஆட போறாரு. நம்பர் 3 தான் அவரோட ஸ்பாட். ஐயோ, அவரு இது என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு ஓட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயா, விக்கெட் கீப்பர் இருக்காது. அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஓடிட்டாருன்னா கமின்ஸ் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணும் ஹைட்டா இருக்கிறதுனால. அதான் நடந்துட போகுது அதெல்லாம். ஓகே, அப்போ வந்து என்னோட 11ல வந்து ஃபைனலா சொல்லிடுறேன். அந்த 11 இது நம்ம ஓப்பனிங் வந்து ஹெட், மார்ஷ் இவங்க 2 பேரும் ஓப்பனிங் வந்துருவாங்க. நம்பர் 3ல வந்து இங்கிலீஷ் ஆட வச்சிடணும். நம்பர் 4 கிரீன், நம்பர் 5ல வந்து ஸ்டாய்னிஸ், நம்பர் 6 மேக்ஸ்வெல், நம்பர் 7 கமின்ஸ், நம்பர் 8 நேத்தன் எல்லிஸ், நம்பர் 9 வந்து சேவியர் பேட்லெட் இப்போதைக்கு நான் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மேத்யூ குனமன் நம்பர் 10ல வந்துருவாரு. நம்பர் 11ல வந்து வேற யார உள்ள வைக்கலாம்? யார் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கமின்ஸ் சொல்லிட்டியா? ஜாம்பா சொல்லிட்டேனா? ஜாம்பா சொல்ல. ஆமா, ஜாம்பா நம்பர் 11. இதான் 11 ப்ரொவிஷனல் 11 போதுமா? ஓகே, நீங்க 11 ஓகே. உங்களோட மைக் பேலன்ஸ் எங்கேயோ உடையிற மாதிரி இது எனக்கு. கீப்பர்னால பேலன்ஸ் உடையுதா? அலெக்ஸ் கேரி இருந்திருந்தா கூட ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருந்திருக்கும். எங்க வேணா லெஃப்ட் ஹேண்டர் ஃபிட்டிங் பண்ணிருக்கலாம். தேவைப்பட்டா ஸ்பின்னர் போடும்போது ரிவர்ஸ் ஸ்வீப்பும் நல்லா அடிப்பாரு. பார்க்கலாம். Jan 31 வரையும் அவங்களுக்கு அதான் அவைலபிள் இருக்குல்ல பேக்கப்ஸ். இல்ல ஸ்கிரீன் ஈவனா போட்டுருங்க. எனக்கு என்னன்னா இப்போ என்னன்னா இந்த டீம் வந்து எல்லா ஐசிஐசி டூர்னமெண்ட்டுக்கும் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம பார்த்து பயப்படுவோம். இந்த டீமை பார்த்து இந்த வாட்டி சம்திங் மிஸ் ஆகுது. ஏன்னா ஒரு ஸ்டீவ் ஸ்மித் கிடையாது, ஒரு மிச்சில் ஸ்டார்க் கிடையாது, ஒரு அலெக்ஸ் கேரி கிடையாது. இந்த இந்த பிளேயர்ஸ் தான் ஓவரால் தி பீரியட் ஆஃப் ஐசிசி டூர்னமெண்ட்ஸை டாமினேட் பண்ணுவாங்க. இவங்க இருக்கனால தான் கப்பும் ஜெயிச்சாங்க. இந்த வாட்டி இவங்க யாருமே இல்லை. அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்தாகணும் எப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமரோட மிஸ் இவங்க கண்டிப்பா பார்ப்பாங்கன்னு தோணுது. அது மட்டும் தான் என்னோட ஃபைனல் தாட்ல நான் சொல்றதுக்கு. மற்றபடி வேற எதுவும் இல்லை.
அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை விட்டுட்டு நீங்க ஃபைனல் தாட்ஸ் போயிட்டீங்களே. ஓகே. அதுதான் கேட்கலான்னு வந்தேன். ஓகே. இந்த டீமுக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? இந்த டீமுக்கா நான் வந்து 7 கொடுப்பேன் ப்ரோ. லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பதிலா ஒரு ஆல்ரவுண்டர் கம்மி பண்ணிட்டு ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமருக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. கூப்பர் கான்லி எடுத்ததுக்கு பதிலா பென் டாசிஸ்க்கு போயிருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஆனா பட் சொல்லு நான் கார்த்திக். ஆஸ்திரேலியாவை எப்பயுமே குறைச்சி எடை போட மாட்டேன். இதே மாதிரி ஸ்குவாடை தான் 2023 வேர்ல்டு கப் எடுத்துன்னு வந்தாங்க, அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து நீங்க சொல்லலாம் ஓடி ஃபார்மேட் லாங்கர் ஃபார்மேட்னு சொல்லலாம். இந்த டீம் தான் ஒரே டீம் இந்தியாவுக்கு காம்படிஷன் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஸ்பின்னர்ஸும் மேட்ச் ஆகும், பேட்டிங்கும் மேட்ச் ஆகும். எக்ஸப்ட் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து இந்தியா அளவுக்கு வருவாங்களான்னு தெரியல. அது மட்டும் பார்க்கணும். இவங்க டஃப் நியூசிலாந்து வந்துருவாங்க விளையாடி. இவங்க இல்ல காம்படிஷன், நியூசிலாந்து காம்படிஷன். இவங்க தான் வந்து இவங்க தான் பீட் பண்ணணும். இந்தியாவை பீட் பண்ணணும் ஒரு டீம் இவங்க தான் வந்து வாய்ப்பு இருக்கு. இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் போலிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறதுனால மற்ற டீம் கிட்ட இல்ல இந்த லக்ஸுரி. ஈவன் சவுத் ஆப்பிரிக்கா கூட இல்ல. மார்க்கோ யான்சன் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கு. வியன் மல்டர் மட்டும் தான் இருக்காரு. மல்டர் கூட T20 எடுக்கிறது இல்லை இப்பெல்லாம். ஸோ இவங்க தான் ஒரே டீம். இவங்களுக்கு எவ்வளவு ரேட்டிங் தரலாம்னா ஒரு 7.5 தரலாம். அது ஒரு விக்கெட் கீப்பர் ஒன்று எடுத்து போட்டுருக்கலாம் எக்ஸ்ட்ராவா. யாருமே இல்லை. அலெக்ஸ் கேரியை எப்படியாச்சும் உள்ள எடுத்துட்டு வர முடியுமா பார்க்கணும். நான் அலெக்ஸ் கேரியால ஓப்பனிங்கும் ஆட முடியும். சப்போஸ் டிராவிஸ் அடிக்கு ஏதாவது அடி பட்டுச்சுனா கூட அவர் ஓப்பனிங் கூட தள்ளிட்டு விளாடலாம். அவர் இருந்தாருன்னா இந்தியா ஆடும்போது நல்லா இருக்கும். ஏன்னா ஸ்பின்னர்ஸை ட்ராக்கிள் பண்ணும்போது இப்போ வருண் சக்கரவர்த்திலாம் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரிவர்ஸ் ஸ்வீப், அந்த ஸ்விட்ச் ஹிட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம். டிராவிஸ் ஹெட் எப்படின்னா வந்து டவுன் தி கிரவுண்ட் அடிக்கிற பிளேயர். அவர் ஸ்வீப்பு அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாரு. ஸ்லாக் ஸ்வீப் அடிப்பாரு. அது மூக்கு மேல கொடகலப்போம். அது ரிஸ்க் வருண் சக்கரவர்த்தி அகைன்ஸ்டா. நான் சொல்றது வந்து ஸ்மார்ட்டா அவரோட ஸ்பீடு யூஸ் பண்ணி ஒரு பேடில் ஸ்வீப்போ ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்போ அந்த மாதிரி யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃபீல்டை கலைக்கிறதுக்காக அந்த மாதிரி இருந்தா ஓகே. ஆனா அலெக்ஸ் கேரி எப்படியாச்சும் உள்ள எடுத்துட்டு வரணும். அவங்க பாப்பாங்களா பார்க்கலாம். ஜனவரி 31 வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதை தெரிஞ்சிடும். ஓகே. ஃபைனல் தாட்ஸோட முடிச்சுக்கலாம். சொல்றேங்க உங்களோட ஃபைனல் தாட்ஸ். ஃபைனல் தாட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்க கூப்பர் கான்லிக்கு பதிலாக அவங்க வந்து ஒரு பென் டாசிஸ் கொண்டு வந்திருக்கலாம். அதான் என்னோட ஃபைனல் தாட்ஸ். மற்றபடி இவங்க கார்த்திக் ப்ரோ சொல்ற மாதிரி இவங்க தான் இந்தியா டீமுக்கு டஃப் கொடுப்பாங்களா இந்தியன் பிச்சர்ஸ்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க கிடையாது. நியூசிலாந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா நியூசிலாந்து கிட்ட இவங்களோட ஸ்பின் வந்து ரொம்ப அட்டாக்கிங் ஸ்பின்னா இருக்கு அவங்க கிட்ட. அவங்களுமே ரொம்ப நல்ல டஃப் கொடுப்பாங்க. மிச்சில் சேட்டர் என்னதான் இன்ஜுரியில் இருந்தாலும் அவர் வந்துருவார் ரிட்டர்ன். அவர் ஒரு ஸ்பின்னர் இருக்காரு. ரச்சின் ரவீந்திரா அவர் வந்து ஸ்பின் பெருசா போடலனாலும் அவருமே இருக்காரு பேக்கப்புக்கு. சோதி இருக்காரு. இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஆதில் ரசீது நல்ல நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்தியன் பிச்சர்ஸ்ல கலக்குவாங்க அவங்க. அவங்களுக்குமே நியூசிலாந்துக்கு எல்லா ஸ்பாட்டுமே சார்டட் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு கேட்டிங்கன்னா ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா இல்லைனா வந்து நியூசிலாந்து. இந்த ரெண்டுல ஏதோ ஒரு டீம் தான் வந்து டஃப் கொடுக்க போகுது. ஆஸ்திரேலியால நான் வந்து கணக்கில் எடுக்க மாட்டேன் இந்த வாட்டி ஐசிசி டூர்னமெண்ட்ல. ஓய் கத்தி. ஆஸ்திரேலியாவா இப்படிதான் நானும் அப்பப்ப நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா வந்து அவங்க ஏதாவது பண்ணிடுறாங்க. இப்ப எப்படியாவது உள்ள வந்து ஏதாவது ஒண்ணு ஒரு மிராக்கல் ஒண்ணு காமிச்சிருவாங்க. எங்க இருந்து நோவின் சுச்சுவேஷன்ல இருந்து வின் பண்ணி கப்பே அடிச்சிருவாங்க. அதனால அவங்கள வந்து குறைச்சி இட போடுவது எப்பவுமே. அவங்க வச்சிருக்க கப்பெல்லாம் பார்த்து பயமா இருக்கு. T20 வின் பண்ணல நாங்க வின் பண்ணிட்டாங்க. டெஸ்ட்ல வின் பண்ணலன்னாங்க வின் பண்ணிட்டாங்க. ஓடிஐ எல்லாம் வந்து எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரிடா அப்படின்ட்டு 6 கப்பு வச்சிருக்காங்க. அதனால இவங்களை குறைச்சி இடப்படுவாங்கன்னா இந்தியாவுக்கு ஏன் டஃப் கொடுப்பாங்கன்னா இவங்க ஃபீல்டிங்காலே இவங்க இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்கன்றாங்க. இவங்க பேட்டிங் போலிங் எல்லாம் விட்டுருங்க, மிஸ் மேட்ச் ஆகும். பேட்டிங் ஈவன் ஆகும், போலிங் மிஸ் மேட்ச். ஃபீல்டிங்ல வந்து அடிச்சுக்க முடியாது. அந்த ரோஹித் சர்மா கேட்ச் எல்லாம் வந்து இன்னும் கூட நிறைய ஃபேன்ஸுக்கு நிற்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஆஸ்திரேலியா எவ்வளவு ஸ்ட்ராங்ன்ட்டு. ஸோ அவங்களால கம்பேக் பண்ண முடியும். அவங்கள வந்து நான் லைட்டா எடுக்கல. இந்தியாவுக்கு இவங்க தான் வந்து ஒரு டேஞ்சர் கைனால இவங்க தான் வந்து டோர்னமெண்டோட ஃபேவரட்ஸா இருப்பாங்கன்னு தோணுது. இந்தியாவோட சேர்ந்து இவங்களும் ஓய் ஃபேவரட்ஸா தான் இருப்பாங்க. ஆனா என்ன பண்றது, ஒரு விக்கெட் கீப்பர் எடுத்திருக்கலாம், எக்ஸ்ட்ரா பேக்கப். அப்புறம் பவுலிங்ல கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கனால ஒரு 2-3 பேரை மாத்தி எடுத்திருக்கலாம். ஓகே. ஃபைனல் தாட்ஸ் அவ்வளோதான். மிச்சபடி ஒன்றும் இல்லை. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நீங்க உங்களோட சஜஷன் நிறைய சொல்றீங்க. அதையே திருப்பியும் சொல்லுங்க. நிறைய சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம். இதையும் பார்த்து தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே. உங்களோட சஜஷனையும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. பை கைஸ்.